வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, உயிரில் கலந்த உறவே கதையின் 10வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அனைவரிடமும் விடை பெற்று அவர்கள் சென்னை வந்து சேர இரவு நேரமாகிவிட்டது. ரதி முன்பே எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருந்தாள். அவர்கள் வந்தவுடன் முறைப்படி ஆரத்தி எடுத்து தனது முதல் அடியை தான் வாழப்போகும் இல்லத்தில் எடுத்து வைத்தாள் ரோஜா. மணப்பெண்ணிற்கு உரிய சந்தோஷம் மறைந்து மனதில் சின்ன கலக்கம் சூழ்ந்து கொள்ள, புது இடம் புது உறவு என அனைத்தும் அவளை பயமுறுத்த, ஆனால் இதற்கெல்லாம் அவசியம் இல்லை என்பது போல் உள்ளே நுழைந்ததும் தேவா மாலையை கழற்றி வைத்துவிட்டு முதலில் ராமிற்கு தங்குவதற்கு ஏற்பாடு செய்தான். பின்னர் தன் உடன் வந்திருக்கும் ஒரு சில உறவினர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுத்துவிட்டு அவர்களையும் அனுப்பிவிட்டு வர, அந்த வரவேற்பு அறையில் ரோஜா மட்டும் தனியே நின்று கொண்டிருந்தாள். அவள் கைகள் அவளை அறியாமல் கழுத்தில் இருந்த மாலையின் பூக்களை ஒவ்வொன்றாக பீய்த்து போட்டு கொண்டிருக்க, முகமோ எந்த உணர்வையும் காட்டாமல் சோர்ந்திருந்தது. மெல்ல அவள் அருகில் வந்தவன் ரோஜா என அழைக்க, அவள் அதிர்ந்து நிமிர்ந்து பார்க்க அவன் சிரித்து கொண்டே, பரவாயில்லையே, உனக்கு பயப்படக்கூட தெரியுமா என கேட்டவன் அவள் எதுவும் பேசாமல் நிற்க, இதற்கு பெயர்தான் ஏதோ கையில் கொடுத்த பூமாலை என்பார்களா என அவள் பூக்களை பேய்த்து கொண்டிருப்பதை காட்டி கிண்டலாக சொல்ல, உடனே அவள் வேகமாக பழைய நினைவில், என்ன சார் பண்றது, இந்த இடத்துல நாம இருக்கிறோமோ அதற்கு ஏற்றாற்போல் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் அதுபோல் இருக்க நான் மட்டும் எப்படி மனிதராக நடந்து கொள்ள முடியும் என அவனுக்கு எதிர் கவுண்டர் கொடுத்தவள் சட்டென்று சூழ்நிலை உணர்ந்து நாக்கை கடித்து அச்சோ என சொல்ல, அவனோ ஆஹா அதான, எங்க பழைய ரோஜா காணாம போயிட்டான்னு நினைச்ச, அதுவும் என்னை பார்த்து பயப்படுறியோன்னு நினைச்ச என அவனும் நக்கலாக சொன்னவன் பின்னர், ரதியின் அறை கீழே இருக்கிறது, நீ அங்கு சென்று ஓய்வு எடுத்துக்கொள், எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே, நாளை உனக்கு எல்லாவற்றையும் விவரமாக சொல்கிறேன் என சொன்னான். அவளோ, இல்லை சார், நான் உங்களிடம் பேசியாக வேண்டும் என அழுத்தமாக சொல்ல, இங்கு பா ரோஜா, மீண்டும் சொல்கிறேன், என்னால் உனக்கு எந்த தொந்தரவும் வராது, என்னை நம்பு. இப்போது அனைவரும் களைப்பாக இருக்கிறோம், இந்த நேரத்தில் பேசுவது நல்லதல்ல, நீ போய் நிம்மதியாக உறங்கு, நாளை பேசிக்கொள்ளலாம் என்றவன் அவள் பதிலையே எதிர்பார்க்காமல் ரதியை அழைத்து அவளிடம் ரோஜாவிற்கு தேவையானதை செய்து தர சொல்ல, ரதிக்கு நிலைமை ஓரளவிற்கு புரிந்திருந்ததால் அவள் ரோஜாவை அழைத்து சென்றாள். அப்பா, இன்று இரவு எப்படியோ தப்பித்து விட்டோம், இனி நாளை என நினைக்கும் போதே தேவாவிற்கு மயக்கம் வர அப்படியே அமர்ந்தவன், சரி விடு, எவ்வளவோ பார்த்து விட்டோம், இதையும் சமாளிப்போம் என சொல்லிக்கொண்டே எழுந்து தனது அறைக்கு செல்ல, அங்கு எதிரில் ராம் நின்று கொண்டிருந்தான். தேவாவை பார்த்ததும் ராம், தேவா, நான் உன்னிடம் பேச வேண்டும் என சொல்ல, அடக்கடவுளே, இப்பதான் அவகிட்ட தப்பிச்சு இங்க வந்தா இவன் நிக்கிறான், நானும் எத்தனை பேரைத்தான் சமாளிக்கிறது என மனதிற்குள் புலம்பியவன் ராமிடம் சிரித்து கொண்டே, சொல்லு ராம் என கேட்க, அவன் முகத்தை பார்த்து கொண்டே, ராம், நீ என்ன நினைக்கிறாய் என தெரிகிறது தேவா, ஆனால் அவள் எங்கள் வீட்டு தேவதை, அவளது சந்தோஷம் எங்களுக்கு மிகவும் முக்கியம், அவளது முகம் சிறிது வாடினாலும் என சொல்லி நிறுத்த, அவன் பேசுவதை பார்த்து கொண்டே இருந்த தேவா, அவள் என் உயிர், நானே அவளின் சந்தோஷம் துக்கம் இரண்டும் என்னோடது என ஒவ்வொரு வார்த்தையும் அழுத்தமாக சொன்னவன், இதற்கு மேல் உனக்கு விளக்கம் வேண்டுமா ராம் என்றான். பின்னர் சட்டென்று சாதாரண குரலில், இங்கு பாரு ராம், இப்போ வரைக்கும் என் மனம் என்னிடத்தில் இல்லை, இந்த திருமணம் நன்றாக நடக்க வேண்டும் என்ற படபடப்பு இன்னும் என்னுள் இருக்கிறது, எனக்கு ஓய்வு வேண்டும் ராம், ப்ளீஸ் புரிந்து கொள் என சொன்னான். உடனே, சாரி தேவா, எல்லாவற்றையும் விட ரோஜா எனக்கு ரொம்ப முக்கியம், அதான் என அவன் மன்னிப்பு கோரும் குரலில் சொல்ல, தேவா சிரித்து கொண்டே, பரவாயில்லை ராம், உனது மனநிலை எனக்கும் புரிகிறது,
நான் உன்னிடம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். மீண்டும் அதே சொல்கிறேன். அவள் என் கண்மணி, என் இதய ராணி. அவளை கண்ணிற்குள் வைத்து நான் காப்பேன். நீ கவலை இல்லாமல் உறங்க செல் என சொல்லிவிட்டு அவனும் உறங்க சென்றான். தேவா சொல்லிவிட்டு சென்றுவிட ரோஜாவோ இவனிடம் எப்போதும் இப்படித்தான். என்னிடம் ஒரு வார்த்தை கேட்டானா? இவனாக முடிவு எடுத்து இவனாக செயல்படுகிறான் என புலம்பிக் கொண்டே ரதியின் பின்னால் சென்றாள். மறுநாள் காலை எப்பொழுதும் போல் அழகாக விடிய ரோஜாவோ தூக்கம் வராமல் இரவு முழுவதும் புரண்டு கொண்டிருந்தவள் விடியும் பொழுதுதான் நன்றாக உறங்க ஆரம்பித்தாள். யாரோ அறையின் கதவை தட்டும் சத்தம் கேட்க தூக்கத்தில் இருந்த ரோஜா, அத்தை உள்ளே வாங்க என சொல்லிவிட்டு மீண்டும் போர்வைக்குள் நுழைந்து கொள்ள, இன்னும் அத்தை வீடு நினப்புதானா? இது உன் வீடு ரோஜா என சொல்லிக்கொண்டே ராம் உள்ளே வர, ஹே மாம்ஸ், குட் மார்னிங். நைட் தூக்கமே இல்ல ராம், கொஞ்ச நேரம் தூங்குறனே என கெஞ்ச, ராமோ அதெல்லாம் கிடையாது, இன்று கண்டிப்பாக கோவில் செல்ல வேண்டும். இது பாட்டி உத்தரவு. அம்மா வந்து விடுவார்கள். அங்கு தேவா ரெடி, நீயும் சீக்கிரம் கிளம்பு என அவளிடம் சொல்லிக்கொண்டே சுற்றிலும் பார்க்க, என்ன ராம், யார தேடுற என ரோஜா கேட்க அவன் முகத்தில் சிறு புன்னகையுடன், இல்ல இல்ல, நீ முதலில் கிளம்பு என சொல்ல அவள் உடனே, உன் முல்லை மலர் இங்கு இல்லை, பக்கத்து அறையில் இருக்கிறாள். நான் தனியாக படுத்துக் கொள்கிறேன் என சொல்லி அவளை அனுப்பிவிட்டேன் என சொல்ல, அதான, எங்க உன் குரட்டை சத்தத்தில் அவள் உறங்காமல் தவித்து போயிருப்பாளே என இரவு முழுவதும் எனக்கு ஒரே கவலையாக இருந்தது. நல்ல வேளை தப்பித்து விட்டாள் என ராம் சந்தோஷமாக சொல்ல, ராம் என அவன் மேல் தலையணையை தூக்கி எறிந்தவள், நீ போடா, நீதான் கொரட்டை விடுவ, நான் ஒன்னும் அப்படி இல்ல என அவனிடம் காலையில் வம்பிழுத்து கொண்டிருக்க, அப்போது தேவா உள்ளே வரவும் சட்டென்று அவள் முகம் மாற ஏதும் பேசாமல் அவள் நிற்க, தேவாவும், இவ்வளோ நேரம் பேசிக் கொண்டிருந்தாய், என்னை பார்த்ததும் ஏன் அமைதி? சரி சரி, உங்கள் இருவருக்கும் இடையில் நான் வரவில்லை. நீ ராமிடமே பேசு. ஆனால் எனக்கு முக்கியமான வேலை இருக்கிறது. நீ சீக்கிரம் கிளம்பினால் கோவிலுக்கு போய்விட்டு வந்து விடலாம் என சொன்னான். அவள் அவனிடம் பதில் சொல்லாமல் தனது பெட்டியில் இருந்து துணிகளை எடுத்துக்கொண்டு குளியலறை நோக்கி சென்றாள். தேவா ராமின் முகம் பார்க்க, ராமோ, நான் சீக்கிரம் அழைத்து வருகிறேன் தேவா என சொல்ல, அதற்குள் அவனை யாரோ அழைக்க அவர்களை பார்க்க சென்றான் தேவா. ரோஜா, சீக்கிரம் வா, நான் கிளம்புகிறேன் என ராம் சொல்ல, தோ கொஞ்ச நேரம் இரு ராம், இல்ல அந்த பிதாமகன் மறுபடியும் வந்து விடுவார் என உள்ளே இருந்து சொன்னவள், நீ இங்கே இரு என்றாள். அவனும் அருகில் இருக்கும் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு முன்புறம் இருக்கும் சிறிய வரவேற்பு அறையில் அமர்ந்திருந்தான். அப்போது ரோஜா ரோஜா என சொல்லிக்கொண்டே வேகமாக உள்ளே வந்த ரதி நுழைந்ததும் கதவை தாழிட்டு விட்டு உள்ளே சென்றவள் அப்போது ஓரத்தில் புத்தகம் படித்து கொண்டிருக்கும் ராமை அவள் கவனிக்கவில்லை. ரோஜா, என்ன பண்ற? எனக்கு இந்த புடவை கட்ட தெரியவில்லை, நீ கட்டி விடுகிறாயா என பிளவுஸும் உள் ஆடையுடனும் சேலையை சுற்றி கொண்டு வந்தவள் அவளிடம் பேசிக்கொண்டே திரும்ப, அங்கு ராம் அவளை பார்த்தபடி அமர்ந்திருக்க இதை எதிர்பார்க்காத ரதி அதிர்ச்சியில், நீங்கள் என சொல்லிக்கொண்டே கையில் வைத்திருந்த புடவையின் தலைப்பை கீழே விட அது முழு புடவையும் நழுவி விழ, அச்சோ என குனிந்து அதை அவள் எடுக்க, அவனும் அந்த கோலத்தில் அவளை பார்த்தவன் அப்படியே சிலை போல அமர்ந்திருக்க புடவையை எடுத்து தன் மீது சுற்றி கொண்டு, நீங்கள் எப்படி இங்கு என அவள் திக்கி திணறி கேட்க, அவனோ அதையெல்லாம் உணரும் மன நிலைமையில் இல்லை. வெகு நாட்களுக்கு பிறகு தேவியின் தரிசனம், அதுவும் இந்த விதமான தரிசனம் அவன் எதிர்பார்க்காதது. அந்த சந்தோஷத்தில் அவன் திளைத்திருக்க, அவளோ கோபத்துடன், நீங்க உள்ளே இருப்பதை ஏன் சொல்லவில்லை என சொல்லிவிட்டு வேகமாக வெளியே வர முயற்சித்தாள். சட்டென்று எழுந்தவன் அவள் கையை பிடித்து தடுக்க, அவள் பயத்தில், என்னை விடுங்க, என விடுங்க என கத்த, ராமோ, அச்சோ ரதி, நான் ஒன்னும் செய்ய மாட்டேன், கொஞ்சம் அமைதியா இருங்க என சொல்ல, இல்ல இல்ல ரோஜா என அவள் கூக்குரல் இட, அவன் கைகளினால் வாயினை மூட, அவள் 2 கைகளை கொண்டு அவனை தள்ள, அவன் தன் கைகளால் அவளை பிடித்து நிறுத்தியவன் அவள் மீண்டும் சத்தம் போட,
அவன் சட்டென்று தன் இதழ்களால் அவள் இதழ்களை சிறை செய்ய, அவள் கைகள் அவன் கைப்பிடிக்குள் இருக்க, இதழ்களோ அவன் இதழ்களால் சிறைப்பட்டிருக்க, ஒரு நிமிடம் ரதி திகைத்து போய் நின்றாள். அவளது உடல் இயக்கங்கள் அனைத்தும் அந்த வினாடியில் நின்றுவிட, சிறிது நேரம் அப்படியே நின்றார்கள். அப்போது, ராம், என் போன் அடிக்குது பார் என ரோஜா உள்ளே இருந்து குரல் கொடுக்க, அதை கேட்டதும் இருவரும் சட்டென்று விலக, கோபத்தில் ரதியின் முகம் சிவக்க, ராமு அவள் அருகில் சென்றவன், ஹேய், முல்லை மலர் முறைக்கும் போது நீ ரொம்ப அழகா இருக்க என அவளை மேலிருந்து கீழாக ரசித்து கொண்டே சொல்ல, அவனது பார்வையின் போக்கை பார்த்தவள் தான் அரை குறை ஆடையில் இருப்பதை பார்த்தவுடன் வேகமாக வெளியில் செல்ல, ராமு அவளை தன் அருகில் இழுத்தவன், 8 வருட காத்திருப்பின் பலனை இப்போதுதான் அடைந்தேன் என சொன்னவன், இனி இந்த மாமாவோட ஆட்டம் ஆரம்பமாகும் முல்லையே என அவளை பார்வையாலேயே அளந்து கொண்டே சொல்லிவிட்டு வேகமாக அறையை விட்டு வெளியேறினான். ரதியோ எதுவும் புரியாமல் விழித்து கொண்டு சிலையாக நின்றாள். ராமோ வெளியில் வந்தவன், நானும் நேற்றையில் இருந்து பார்க்கிறேன். என்னை நிமிர்ந்து கூட இவள் பார்க்கவில்லை. மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாள்? ஒருவன் 8 வருடமாக மனதிற்குள் இவளை நினைத்து உருகி கரைந்து கொண்டிருக்கிறேன். இவளோ யாருக்கோ எதுக்கோ என்பது போல் நடந்து கொள்கிறாள். சிரிக்கும்போது கூட அளந்து சிரிக்கிறாள். இவளுக்கெல்லாம் நம்ம போலீஸ் அட்டாக் தான் சரியாக இருக்கும் என மனதிற்குள் சொல்லி கொண்டவன், அடி பாவி, ஒரு IPS ஆபீசரை சின்ன பசங்க அளவுக்கு யோசிக்க வச்சுட்டா என தனக்குத்தானே புலம்பி சிரித்து கொண்டான். என்ன ராம், தானா சிரிச்சிட்டு வர என தேவா கேட்க, அப்போதுதான் தான் வரவேற்பறைக்கு வந்து விட்டதை உணர்ந்தவன், இல்ல தேவா, அது வந்து என தடுமாற, என்ன உங்க வீட்டு தேவதை ஏதாவது சொன்னாளா என அவனே எடுத்து கொடுக்க, ஆமா தேவா, ஆமா ஆமா என வேகமாக தலையாட்டிய ராம், தப்புச்சோம்டா என சொல்லியபடி சோஃபாவில் அமர்ந்தான். அங்கே ரதியோ கண்களை விரித்தபடி அப்படியே நின்றிருக்க, ரோஜா அவளை அழைத்தது, என்ன நடந்தது என கேட்டது எதுவும் அவளுக்கு கேட்கவில்லை. ரதி, ரதி என ரோஜா அவளை உலுக்கிய பின்பே அவள் நினைவுலகிற்கு வர, அது வந்து இல்ல இல்ல, நான் ஏதும் செய்யல, அவர்தான் என உளர, என்ன ரதி, என்னாச்சு? இப்போ எதுக்கு இப்படி அறக்குறையா நிக்கிற என அவள் புடவையை பிடித்தபடி நிற்பதை ரோஜா சுட்டி காட்ட, ரதியோ கொஞ்சம் நிதானத்திற்கு வந்து, இல்ல ரோஜா, எனக்கு புடவை கட்ட தெரியாது. நேற்று என் சித்தி கட்டிவிட்டார்கள். இன்று கோவிலுக்கு செல்வதால் புடவை கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். அதான் உனக்கு தெரியுமா என எடுத்து வந்தேன். அப்போதுதான் என அவள் இழுக்க, ஓ, புடவை கட்டணுமா? அது ரொம்ப ஈஸி ரதி, உனக்கு தெரியாதா என ரோஜா கேட்க, எனக்கு தெரியாது ரோஜா, நீங்க ஒரு முறை சொல்லி கொடுங்க, நான் அதே போல அடுத்த முறை கட்டி கொள்கிறேன் என்றாள். ஆனா எனக்கு 2 முறை சொல்லி தந்தால்தான் புரியும், அதனால் என ரோஜா இழுக்க, பரவாயில்ல ரோஜா, நான் புரிந்து கொள்வேன் என அவள் சொல்ல, உலகம் இன்னுமா என்ன நம்புறது என சொல்லி சிரித்தபடியே, ரதி, ஆனாலும் நீங்க ரொம்ப நல்லவங்கப்பா. நான் இவ்வளோ நேரம் உங்கள் புடவையை தொடாமல் பேசும்போதே உனக்கு புரிந்திருக்க வேண்டாமா? சரி விடுங்கள், நான் முதலில் நன்றாக சேலை கட்டி பழகிவிட்டு பிறகு உனக்கு சொல்லி தருகிறேன் என சொல்லிவிட்டு அவள் சாவகாசமாக அங்கு இருக்கும் ஒரு சுடிதாரை எடுத்து அணிய, ரதியோ ஏற்கனவே ராமின் தாக்குதலில் குழம்பி இருந்தவள் இப்போது ரோஜாவின் பேச்சில் நொந்து போய்விட்டாள். சேலை கட்ட தெரியாதுன்னு சொல்றதுக்கு இவ்ளோ பேசணுமா என அவள் வாயடைத்து நின்றாள். அவள் அருகே வந்த ரோஜா, என்ன இதுக்கே தலை சுத்துதா? இன்னும் நிறைய இருக்கு, உனக்கும் கத்து கொடுக்கற என சொல்ல, ரதியோ ஒரு அதிர்ந்த பார்வை பார்த்தவள் ஏதும் சொல்லாமல் தலையை மட்டும் ஆட்டினாள். மண்ணில் பூக்கும் மலர்கள் வானில் இருக்கும் கதிரவனின் கதிர்வீச்சில் காதல் கொண்டு தம் இதழ்களை விரிப்பதற்கு இரவு முழுவதும் காத்திருப்பது போல அவளின் கடை கண் பார்வைக்காக அவன் வருடக்கணக்கில் காத்திருக்க, அவளோ தன் கடமையே கண்ணாக இருக்க, புதைந்திருந்த உணர்வுகள் அவள் அருகில் வந்ததும் காட்டாற்று வெள்ளம் போல் பொங்கி எழ, காற்றுக்கு ஏது வேலி, காதலுக்கு ஏது கட்டுப்பாடு? மனதிலே அவளோடு வாழ்ந்தவன்
நேரில் பார்த்ததும் நிலை தடுமாறுவது இயல்புதானே. இதுவரை மலர் கதிரவனுக்காக காத்திருக்க, இங்குதான் கதிரவன் இந்த முல்லை மலருக்காக காத்திருக்கிறான். சில நிகழ்வுகள் எப்படி என உணர்வதற்கு முன்பே நடந்து முடிந்துவிடும். அதுபோல்தான் தேவா ரோஜா வாழ்வில் நடந்த திருமணமும். அவளை திருமணம் செய்ய வேண்டும் என முடிவு செய்து அதற்கான ஏற்பாடுகளை வேகமாக செய்து இப்போது திருமணமும் முடித்து விட்டான். இதற்கு பின்பு என்ன செய்வது? ரோஜா கேட்கும் கேள்விகளை எப்படி எதிர்கொள்வது என யோசித்து யோசித்து குழம்பி போனான் தேவா. பல பல எண்ணங்கள் அவனை போட்டு குழப்ப வெகு நேரம் யோசித்தவன் இறுதியில் ஒரு முடிவோடுதான் உறங்க சென்றான். ரோஜாவும் ரதியும் புறப்படுவதற்குள் அம்மாவை அழைத்து வந்து விடுவதாக சொல்லி ராமும் வீட்டுக்கு கிளம்பி சென்றவன் காவேரி அம்மாவையும் அழைத்து வந்தான். தேவா வீட்டிற்குள் நுழைந்ததும் வீட்டை ஒரு முறை சுற்றி பார்த்தவர், வீடு பெரியதாக இருந்து என்ன பிரயோஜனம்? மனுஷங்க மனசும் அப்படியே இருக்கணுமே என வாய்க்குள் முனகையபடி திரும்ப அவரின் பின்னே தேவா சிரித்தபடி நின்று கொண்டிருந்தான். தேவாவை பார்த்ததும் ஒரு நிமிடம் அதிர்ந்த காவேரி அம்மா பின்னர் அவரும் சிரித்தபடியே, என்ன தேவா பார்த்து கொண்டே நிற்கிறாய், வந்தவர்களை வாங்க என்று கூட சொல்ல மாட்டியா என ஒரு மாதிரி குரலில் கேட்க, அவனோ, உங்கள் மகன் வீட்டில் உங்களுக்கே வரவேற்பா, என்ன அம்மா இது என புன்னகை மாறாமல் கேட்க, காவேரி அம்மா எதுவும் சொல்லாமல் நடந்தவர், ரோஜா எங்கு இருக்கிறாள் என்றார். தேவா அறையை காட்ட அங்கு சென்றார். ரோஜாவின் அறைக்குள் சென்றவர் அங்கு அவள் சிந்தனையுடன் அமர்ந்திருந்தாள். உள்ளே நுழைந்ததும் அவள் அமர்ந்திருந்த நிலையை பார்த்ததும் காவேரி அம்மா கண்கள் கலங்க, எப்படி இருந்த பெண், இவளுக்கு மட்டும் ஏன் ஆண்டவன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தான்? எல்லாம் அந்த மரகதம் பண்ற வேலை என முனக, அவர் சொல்வது மரகதம் பாட்டியைத்தான். ஏனெனில் பார்வதி குடும்பத்தை கண்டாலே மரகதத்திற்கு பிடிக்காது. அதனால் தான் திட்டம் போட்டு ரோஜாவை தன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்கவில்லை என அவர் நினைத்தார். அதற்கு ஏற்றாற்போல் ரோஜாவும் என்னை வற்புறுத்தி திருமணம் செய்து வைத்து விட்டார்கள் என சொன்னது அவரது நினைப்பை உறுதிப்படுத்தியது. மெதுவாக ரோஜாவின் அருகில் சென்றவர் அவள் தலையை அன்பாக கோதிவிட்டவர், என்ன ரோஜா இது, எல்லாம் நடந்து முடிந்து விட்டது, இனியும் அதை நினைத்து ஏன் கவலைப்படுகிறாய் என ஆறுதல் சொல்ல, திருமணம் நடந்ததிலிருந்து தன் மனதில் உள்ளதை யாரிடமும் சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருந்த ரோஜாவிற்கு காவேரி அம்மாவின் ஆறுதல் பேச்சு அவளை முழுவதும் இழக்க செய்ய அவரது மடியில் விழுந்து கதறி அழுதுவிட்டாள் ரோஜா. அந்த நேரத்தில் காவேரி அம்மாவை பார்க்க வந்த தேவா அவர்களின் நிலையை கண்டு மனம் வேதனைப்பட எதுவும் பேசாமல் அங்கிருந்து நகர்ந்தான். நேரமாகிவிட்டது, அம்மாவை அழைத்து வருகிறேன் என சென்ற தேவா முகம் சுருங்கி திரும்பி வர அதை கண்டராம். ஏன் தேவா, என்னாச்சு என பதற ராமின் அருகில் வந்து அமர்ந்த தேவா அவன் முகத்தை பார்த்து, ராம், நீ என்னை நம்புகிறாய்தானே? நான் ரோஜாவை நன்றாக பார்த்து கொள்வேன். ரோஜாவிடம் அனுமதி கேட்டிருந்தால் அவள் இந்த திருமணத்திற்கு கண்டிப்பாக ஒத்துக்கொண்டிருக்க மாட்டாள். ஆனால் எனக்கு ரோஜா வேண்டும். அதனால் தான் இப்படி அவசர திருமணம் ஏற்பாடு செய்தேன். எல்லாமே என் பக்கமாக மட்டுமே யோசித்து ரோஜாவை நான் நினைக்கவில்லையோன்னு எனக்கு இப்ப தோணுது என்றவன் மீண்டும் ராமின் கைகளை பிடித்து கொண்டு, என்னை நம்புங்கள், அவளை எந்த சூழ்நிலையிலும் நான் கைவிட மாட்டேன். என் மனதின் வலியை மற்றும் அவள் மேல் கொண்ட அன்பை அவன் வார்த்தையில் வெளிப்படுத்த அவன் என் மன உணர்வுகளை புரிந்து கொண்ட ராம், தேவா, நீ செய்தது சரிதான், எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. இனி அதை பற்றி பேசாதே. இனி உங்கள் இருவர் வாழ்க்கை பற்றி மட்டும் யோசி. அவள் எந்த அளவு வேகமாக கோபப்படுகிறாளோ அதேபோல் சீக்கிரம் கோபமும் தணிந்துவிடும். அவள் நிச்சயமாக உன்னை புரிந்து கொள்வாள் என ஆறுதல் கூறினான். அங்கு ரோஜா தனது உணர்வுகளை அழுகையின் மூலம் கொட்டி கொண்டிருக்க காவேரி அம்மாவோ மனதிற்குள் பொறுமை கொண்டிருந்தார். ரோஜாவின் திருமணம் என காரில் வரும்போது ராம் சொன்னவுடன் அவர் அதிர்ச்சியில், என்ன உளறுகிறாய் ராம், என்கிட்ட சொல்லாம எப்படி பண்ணலாம் என கேட்க, அவனோ, அம்மா, சூழ்நிலையை புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் ரோஜாவிற்கு பழைய மாதிரி உடல்நிலையாகிவிட்டது. அதனால் இப்படி அவசரமாக திருமணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை.
அத்தையும் மாமாவும் உங்களிடம் சொல்ல வேண்டும் என்றுதான் சொன்னார்கள். நான் தான் வேண்டாம், அம்மா சொன்னால் புரிந்து கொள்வார்கள் என்று சொன்னேன் என்றான். அது எப்படி ராம்? இதுவரைக்கும் நாம் அவர்கள் சொன்னதை கேட்டு கொண்டிருந்தோம். இனியும் அப்படி இருக்க முடியுமா? மாப்பிள்ளையின் அம்மாவிற்கு சொல்லாமல் எப்படி அவர்கள் முடிவு பண்ணலாம் என அவர் ராம்தான் மாப்பிள்ளை என்ற எண்ணத்துடன் கோபமாக கேட்க, ராமு அவர் சொல்வதை நன்றாக கவனியாமல், விடுங்கள் அம்மா, ரோஜாவுக்கு நல்லது நடந்தால் உங்களுக்கு சந்தோஷம்தானே என சொல்ல, அதுவும் சரிதான். அப்புறம் ராம், நம்ம சொந்தக்காரர்கள் அனைவருக்கும் சொல்லிவிட்டாயல்லவா? அப்புறம் என அவர் யோசிக்க, இல்லம்மா, யாருக்கும் சொல்லவில்லை. ரொம்ப எளிமையாக வைத்து விட்டார்கள். நம்ம பக்கம் 20 பேர், மாப்பிள்ளை பக்கம் 20 பேர் என அவன் சொல்ல, அது எப்படி ராம்? எனது ஒரே மகன் திருமணம். நாம் அனைவரையும் அழைத்து செய்ய வேண்டாமா? அதெல்லாம் முடியாது. எல்லாம் அந்த மரகதம் பண்ற வேலையா? நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என அவர் சொல்ல, என்னம்மா பேசுறீங்க? தேவா ஒத்துக்கிட்டான். அது இல்லாம என் திருமணத்தில் வேண்டுமானால் அப்படி வைத்துக் கொள்ளலாம். இது அவன் திருமணம் என்றான். என்னது, தேவா திருமணமா? அப்ப ரோஜாவுக்கும் உனக்கும் இப்ப இல்லையா என அவர் இழுக்க, அச்சோ அம்மா, என்ன உளறீங்க? திருமணமே ரோஜாவுக்கும் தேவாவிற்கும் தான் என ராம் சொல்ல, என்னது என அதிர்ந்த காவேரி அம்மா, என்னடா நீ உளறுகிறாய்? அப்போ உனக்கும் ரோஜாவிற்கும் திருமணம் இல்லையா என கேட்டார். அவர் இதுவரை ராமிற்கும் ரோஜாவிற்கும் திருமணம் என்ற எண்ணத்திலே பேசிக் கொண்டிருந்தார். அம்மா என அதிர்வது இப்போது ராமின் முறையானது. என்ன நீங்க சொல்றீங்க? நான் எப்படி ரோஜாவை திருமணம் செய்து கொள்வது? அம்மா, அவள் எனக்கு குழந்தை போல. என்னம்மா இது? உங்கள் மனதில் எப்படி இந்த எண்ணம் வந்தது என அவன் கோபமாக கேட்டான். டேய், முதல்ல வண்டியை நிறுத்து. என்ன நடக்கிறது என்பதை சொல் என அவர் கேட்க, ராம் அனைத்தையும் சொன்னான். ஆனால் தேவா சம்பந்தப்பட்ட விவரத்தை அவரிடம் சொல்லவில்லை. கேட்டதும் அதிர்ச்சியில் அப்படியே அவர் உறைந்திருக்க, ராமோ, அம்மா புரிந்து கொள்ளுங்கள். எனக்கோ இல்லை ரோஜாவிற்கோ அந்த எண்ணமே இல்லை. எங்கள் இருவரிடமும் கேட்ட பின்புதான் பாட்டி இந்த முடிவு எடுத்தார்கள் என சொல்ல, நீ வாயை மூடு ராம். ரோஜா என்னிடம் சொன்னாலே நான் இந்த வீட்டின் ராணி என்று. இந்த மரகதம்தான் ஏதாவது சொல்லி அவளை குழப்பி இருப்பார். நான் ஒரு வாரம் இல்லை, அதற்குள் இத்தனை நடந்து விட்டதா? நான் ரோஜாவை பார்த்து பேச வேண்டும். நீ வண்டி எடு என அவசரப்படுத்த, அம்மா புரியாமல் பேசாதீர்கள். எனக்கும் இதில் விருப்பம் இல்லை. மேலும் அவர்களுக்கு திருமணம் முடிந்து விட்டது என சொல்லிக்கொண்டே அவன் காரை எடுத்தான். வரும் வழியில் அவன் அவரை பல்வேறு பேசி சமாதானப்படுத்த, காவேரி அம்மாவோ எதுவும் பேசவில்லை. வீட்டிற்கு வந்தவர் எதுவும் பேசாமல் அப்படியே அமர்ந்திருக்க, அப்போதுதான் ரோஜாவும் தேவாவும் ஆரத்தி எடுத்து உள்ளே வந்தனர். உள்ளே நுழைந்ததும் ரோஜா அழவும் காவேரி அம்மாவின் கோபம் மேலும் அதிகமாகியது. அதனால் தான் இரவு தேவா வீட்டில் தங்க அவர் மறுத்துவிட்டார். ரோஜா அழுது முடியும் வரை அவர் அவளை தடுக்கவில்லை. அவள் அழுது ஓய்ந்ததும் மெதுவாக அவளை தூக்கி அவள் முகத்தை கையில் ஏந்தியவர், இங்கு பார் ரோஜா, நீ எதற்கும் கவலைப்படாதே. உனக்கு பிடித்தால் மட்டுமே நீ இங்கே இரு. இல்லை என்றால் நீ உடனே கிளம்பி வந்துவிடு. நானும் ராமும் உனக்கு இருக்கிறோம். உன்னை நாங்கள் பார்த்து கொள்கிறோம். யாருக்கும் பயப்படாதே என அவளுக்கு தைரியம் சொன்னவர். ரோஜா, திருமணம் என்பது இறைவன் ஏற்கனவே இவர்தான் என முடிவு செய்து வைத்திருப்பார். அது யாராலும் மாற்ற முடியாது. முடிந்தவரை நீ அதை புரிந்து நடந்து கொள். உனக்கு இருக்க பிடிக்கவில்லை என்றால் நாங்கள் இருக்கிறோம், கவலைப்படாதே என அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்க, அவளோ குலுங்கி அழுது கொண்டிருந்தாள். வெகு நேரமாகியும் ரோஜா வராததைக் கண்டு ராம் அழைத்து வருவதாக செல்ல தேவாவும் உடன் சென்றான். அறையின் கதவு திறந்திருக்க உள்ளே சென்ற ராம் ரோஜா அழுது கொண்டிருப்பதை பார்த்தவன் சட்டென்று கோபம் வர, ரோஜா, இங்கு என்னை பார். உன்னிடம் சம்மதம் கேட்டுத்தானே இந்த திருமணம் நடந்தது. இப்போது ஏன் அழுகிறாய்? உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? தேவாவிற்கு என்ன குறைச்சல்? எங்கள் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? நானும் பாட்டியும் உனக்கு தவறான துணையை தேர்ந்தெடுப்போமா? நீ இன்னும் சிறு குழந்தை கிடையாது. முதலில் அழுகையை நிறுத்து. முதலில் போய் முகம் கழுவி கொண்டு வா என அவளை ஒரு அதட்டல் போட, தனது ஆற்றாமையை அழுகையால் கொட்டி கொண்டிருந்தவள் அவன் இப்படி சொன்னதும் பொங்கி எழுந்து விட்டாள்.
திருமணம் என்று சொன்னீர்களே, மாப்பிள்ளை தேவா என்று சொன்னீர்களா? உங்கள் மீது முழு நம்பிக்கை வைத்துத்தானே நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் நீங்கள் நீங்கள் என தேம்பியவள், என்னால் முடியவில்லை ராம். தேவா எப்படி? ஐயோ, அதுவும் என்னை பற்றி அவருக்கு தெரிந்தால் என அவள் தன் தலையை இரு கைகளாலும் பிடித்தபடி அமர்ந்திருக்க, அவளின் நிலைமை ராமிற்கு வேதனை அளிக்க மெதுவாக அவளின் அருகில் அமர்ந்தவன், ரோஜா குட்டி, இங்க பாருடா, தேவா ரொம்ப நல்லவன்டா, உன்னை நல்லா பார்த்துக்குவான். அப்புறம் எப்படி சொல்றது என எடுத்தவன், ரோஜா நடந்த விஷயங்கள் எல்லாம் தேவாவிற்கும் தெரியும் என சொல்ல, என்னது தெரியுமா என அதிர்ந்தவாறே வேகமாக எழுந்தவள், என்ன ராம் சொல்ற? தெரிஞ்சுதா என்ன திருமணம் செய்து கொண்டாரா என கேட்க, ராம் ஆம் என்று தலையாட்ட, போச்சு, எல்லாம் போச்சு. அந்த ஆளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஐயோ, எல்லாரும் எனக்கு தெரியாம என்ன வேலை பண்ணி இருக்கீங்க? அவரை பத்தி முழுசா தெரியாம இப்படி பண்ணிட்டீங்களே என அவள் கத்த, காவேரி அம்மாவோ அவளை சமாதானப்படுத்தியவர், இங்க பாரோஜா, இப்போது எதுவும் தவறாக நடக்கவில்லை, எல்லாம் சரியாகத்தான் நடக்கிறது. நீ போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கு ஏதாவது தவறு என்று தோன்றினால் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் அல்லவா, நாங்க இருக்கிறோம், இப்ப நீ கொஞ்சம் அமைதியாக இரு என அவளுக்கு ஆறுதல் சொன்னவர், நீ சென்று முகம் கழுவி வா என்று அவளை அனுப்பி வைத்தார். சட்டென்று அவர் அருகில் அமர்ந்த ராம், அம்மா, நான் சொல்வதை நீங்களும் கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே தேவா குழம்பி போயிருக்கிறான். இப்போது இவளும் அழுது கொண்டிருந்தால் பாவம், அவன் என்னதான் செய்வான்? மேலும் தேவாவும் நல்ல பையன்தானே, உங்களுக்கும் தெரியும் தானே. அப்புறம் என்னம்மா பிரச்சனை? நீங்கள் அவளுக்கு அறிவுரை சொல்வீர்கள் என்று நினைத்தால் அவளை அழ வைத்து கொண்டிருக்கிறீர்கள். அதான் ரோஜாவை அப்படி திட்டிவிட்டேன் என பொறுமையாக சொன்னான். ராம், நான் உனக்கு அம்மாதான். ஆனால் அதையும் மீறி நானும் ரோஜா போல் ஒரு பெண்ணின் மனதில் திருமணத்தின் போது என்ன மாதிரி உணர்வு இருக்கும் என்பது எனக்கு தெரியும். ஆனால் ரோஜாவின் நிலைமை எனக்கு ரொம்பவும் பயமாக இருக்கிறது. அவள் குழந்தைடா, அவளும் எவ்வளோ வேதனைகளை தாங்குவாள் என அவரின் மனதில் இருப்பதை அவர் சொல்ல, அதற்கு என்ன சொல்வது என தெரியாமல் ராம் முழித்து கொண்டிருந்தான். ராமுடன் வந்த தேவா உள்ளே வராமல் வெளியே நின்று கொண்டிருக்க, அவர்கள் பேசியது அனைத்தும் கேட்டவன், ரோஜாவின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவனை உறுத்த, சொல்ல முடியாத வேதனை நெஞ்சை உடைக்க வேகமாக அங்கிருந்து நகர்ந்தான். மனம் பலவாறு குழம்ப வந்தவன் எதிரில் ரதி, அண்ணா, கோவிலுக்கு நான் ரெடி என சொல்ல, இல்ல ரதிமா, எனக்கு மனது சரியில்லை, வேறு ஒரு நாள் பார்த்து கொள்ளலாம் என சொல்லிக் கொண்டே காரை நோக்கி நடந்தான். திருமணம் முடிந்த அடுத்த நாளே தேவா அலுவலகம் வருவான் என்று பட்டாபி எதிர்பார்க்கவில்லை. நடந்த நிகழ்வு எதுவும் அவனுக்கு தெரியாததால் ரோஜாவும் விருப்பப்பட்டுதான் திருமணம் செய்திருக்கிறாள் என அவன் நினைத்து கொண்டிருந்தான். அலுவலகத்திற்கு வந்த தேவா பட்டாபியிடம் இன்று பார்க்க வேண்டிய வழக்கு விபரம், மேலும் ஒரு வாரமாக திருமண வேலையில் பெண்டிங்கில் இருந்த அனைத்து வழக்குகளும் தன் முன்னால் இருக்க வேண்டும் என சொல்லிவிட்டு தனது அறைக்கு சென்றான். பட்டாபியும் எல்லாம் கொண்டு வந்து வைத்தவன் பின்னர் தயங்கி நிற்க, தேவாவோ என்ன என்று அவனை பார்க்க, சார், ரோஜா நல்லா இருக்காளா? இல்லை, நல்லா இருக்காங்களா? இப்ப வருவாங்களா என தேவாவிற்கு கொடுக்கும் மரியாதையை அவளுக்கும் கொடுத்து அவன் கேட்க, தெரியல பட்டாபி என அவன் இருக்கும் மனநிலையில் கேள்வியை சரியாக கவனிக்காமல் ஏதோ பதிலை சொல்ல, பட்டாபியோ குழம்பியபடியே தனது இருக்கைக்கு வந்தான். தேவாவும் தனது பணியில் மூழ்கி இருக்க, இடைவிடாது ஒலித்த அலைபேசி அவன் கவனத்தை திசை திருப்பியது. சலிப்புடன் எடுத்து பார்த்தவன் நாதன் பெயர் வர அதை ஆன் செய்தவுடன், என்னடா புது மாப்ள, எப்படி இருக்க? தொந்தரவு பண்ணிட்டனா? மச்சான், அறையை விட்டு வெளியே வந்தியா இல்லையா? சென்சார் பிரச்சனை இருந்தா சொல்லு, நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன் என உற்சாகமாக பேசிக்கொண்டே செல்ல, தேவாவோ சட்டென்று, இப்ப செருப்பால் அடிக்காத குறை ஒண்ணுதான் இல்ல, மத்ததெல்லாம் இருக்கு என கோபமாக வார்த்தைகளை கொட்ட, மச்சான் என்னாச்சுடா? ஹலோ, தேவாதானே என அவன் மீண்டும் சரி பார்க்க, ஆமாண்டா, எல்லாம் தெரிஞ்சும் நீயும் இப்படி பேசுனா எப்படிடா என தேவா சலித்து கொள்ள, ஏண்டா என்னாச்சு?
இந்நேரம் நீ எல்லாம் சரி பண்ணியிருப்பேன்னு நினைச்ச. சாரிடா. நீ ரோஜா கிட்ட பேசுனியா? எல்லா விஷயத்தையும் சொன்னையா இல்லையா என வரிசையாக கேள்வி கேட்க, ஏண்டா எங்கடா என்ன பேச விடுறீங்க என்றவன். நானும் ரோஜாவும் இன்னும் இத பத்தி பேசவே இல்ல நாதன். அவன் மனசுக்குள்ள ரொம்ப மறுகறாளோன்னு தோணுது. ஏண்டா நான் அவசரப்பட்டுட்டனா என ஆதங்கத்தோடு கேட்க, நாதனோ எதுவும் பேசாமல் இருக்க, நாதன் நாதன் என தேவா அழைத்ததும், நீ இப்போ எங்க இருக்க என கேட்டான். நான் ஆபீஸ்ல இருக்கேன் என தேவா சொன்னதும், இன்னும் 10 நிமிஷத்துல நான் அங்க வர என சொல்லிவிட்டு சொன்னபடி வந்து சேர்ந்தான் நாதன். நாதன் உள்ளே நுழைந்ததும், வாடா, சாரி கேட்க மறந்துட்டேன், அந்த கேஸ் என்னாச்சு, வெற்றிதானே என தேவா கேட்க, அதெல்லாம் வெற்றிதான் என்றவன். என்ன தேவா, நேற்று திருமணம், இன்னைக்கு ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்துருக்க என கேட்டதும், என்னடா பண்ண சொல்ற, அங்க எல்லாம் ஒரே அழுக மயமா இருக்கு, எனக்கு பிடிக்கவே இல்லை, அதான் கிளம்பி வந்துட்ட என்றான். நாதனுக்கு தேவாவின் நிலை புரிந்தது. தேவாவிற்கு இந்த அழுகை, அனுதாபம் இதெல்லாம் பிடிக்காது. கோழைகளின் ஆயுதம் இவை என்று சொல்வான். அதனாலே அவனுக்கு நட்பு வட்டம் மிக மிக குறைவு. தேவா, என்ன நடந்தது? திருமணத்துல ஏதும் பிரச்சனை இல்லைல்ல? நாம திட்டமிட்டபடிதானே நடந்தது என நாதன் கேட்க, அதெல்லாம் பிரச்சனை இல்ல, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஆனா இனிதான் பிரச்சனை ஆரம்பிக்க போவது போல எனக்கு தோணுது என்றவன். ஏண்டா, ரோஜாவுக்கு என்ன பிடிக்கலையா என ஏக்கத்துடன் நாதனை பார்த்து கேட்க, எங்கு கேட்க வேண்டிய கேள்வியை இவன் எங்கிட்ட கேட்கிறான் என நினைத்த நாதன், அப்படி என்றால் அவன் எந்த அளவிற்கு குழம்பி போயிருக்கிறான் என்பதையும் புரிந்து கொண்டான். தேவா, முதல்ல என்ன நடந்தது என அவன் கேட்க, காலையில் வீட்டில் நடந்ததை சொன்னவன், அம்மா கூட என்ன தப்பா நினைக்கிறாங்கடா, நான் தான் ரோஜா கிட்ட சொல்லி இருந்தந்தா, அப்புறம் எதுக்கு இப்படி அழுது எல்லார்கிட்டையும் அனுதாபம் தேடுறா, என்னால ஏத்துக்க முடியல என தேவா புலம்ப. புரியாம பேசாத தேவா, உன்னை பொறுத்த வரைக்கும் திருமணம்ங்கிறது நீ எந்த நோக்கத்துல எடுத்துக்கொண்டையோ தெரியாது. ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் அதான் அவர்களின் வாழ்க்கை. அதில்தான் அவர்கள் தங்களின் கனவுகளுக்கு, உணர்வுகளுக்கு உருவம் கொடுப்பார்கள். அந்த திருமணம் ரோஜாவின் வாழ்வில் எப்படி நடந்திருக்கிறது நீயே யோசித்துப்பார். மாப்பிள்ளை யாரென்றே தெரியாமல் திருமணம், நினைத்துப்பார், அது எவ்வளவு கொடுமை என சொல்ல, என்னடா நீயும் இப்படி பேசுகிறாய், நான் என்ன ரோஜாவை கொடுமைப்படுத்தவா திருமணம் செய்தேன், அவளை ராணி போல வைக்கத்தானே இந்த அவசர திருமணமே என தேவா வேகமாக சொன்னான். புரிகிறது தேவா, ஆனால் இது எதுவும் ரோஜாவிற்கு தெரியாது இல்லையா? நீ ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாய், அதனால் உன்னால் யோசிக்க முடியவில்லை. நீ ரோஜாவை உன் மனைவியாக பார்க்காமல் ஒரு சராசரி பெண்ணாக நினைத்து பார், உன் மனம் தெளிவடையும். அப்போது உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை நீ செய். இந்த குழப்பத்தில் எந்த முடிவும் எடுக்காதே என அவனுக்கு சற்று சூழ்நிலையை விளக்கினான் நாதன். நாதன் சொல்வது சரி என தோன்ற தேவாவும், சரிடா நான் யோசிக்கிறேன், ஆனா அவள் அழுதால் என்னால் தாங்க முடியலடா, அதான் என்றவன். சரி, இப்போ திருமண வரவேற்பு வைக்கலாமா வேண்டாமா என கேட்டான் தேவன். ஆட பாவி, ஏண்டா இப்படி? அதை நம்பித்தானே நான் திருமணத்துக்கு வரல. டே கஞ்சாமுட்டி, உன்னோட கஞ்சத்தனத்தை இதுல காட்டாத. ஆனா இன்னும் ஒரு 10 நாள் பொறுத்து வை. அதுக்குள்ள நீ ரோஜா கிட்ட பேசி ஓரளவுக்கு அவளை இயல்பு நிலைக்கு கொண்டு வா. அவளும் இந்த அதிர்ச்சியிலிருந்து வெளிவந்து சந்தோஷத்தோட வரவேற்புல நிற்கணும், புரிஞ்சதா என அவன் சொல்ல, ஆகா, அவளிடம் பேசணுமா? நினைக்கும் போதே நெஞ்சு வலி வர்ற மாதிரி இருக்கே. சரிடா, முயற்சி பண்ற என சிரித்து கொண்டே சொன்னவன். தேங்க்ஸ் நாதன், இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ற என்றான். சரி மச்சான், ட்ரீட் எப்போ? கண்ணடித்தபடி நாதன் கேட்க, ட்ரீட் தானே, வச்சுட்டா போகுது, இன்னைக்கு நாம எப்பவும் வர ஹோட்டலுக்கு வந்துடு என தேவாவும் சிரித்து கொண்டே சொல்ல, வேண்டாம் வேண்டாம், எல்லாம் முடியட்டும், மொத்தமா சேர்த்து வாங்கிக்கிற என ஒரு மாதிரி பார்வை பார்த்து கொண்டே சொல்லிவிட்டு நாதன் எழ, தேவாவோ ச போடா என வெட்கப்பட, அச்சோ தேவா வெக்கப்பட்டுட்டாண்டோய் என கத்திய நாதன். மச்சான், உனக்குள்ள இப்படி ஒரு காதல் மன்னன் இருக்கானா, தெரியாம போச்சே என கிண்டல் பண்ண மகிழ்ச்சியில் மனம் விட்டு சிரித்தான் தேவன். ஹே தேவா, நிஜமா சொல்றேன், இப்ப தாண்டா உன் முகத்துல புது மாப்பிளக்களா வந்திருக்கு, இந்த வேகத்துல போன என நாதன் அழுத்தி சொல்ல,
டேய் அடங்குடா என பற்களை கடித்தபடி சொன்னவன் சட்டென்று சிரித்துவிட்டு, இந்த அனுபவம் நல்லா தாண்டா இருக்கு என சொல்ல, ஆ இன்னும் ரோஜா கிட்ட பேசிட்டு அதுக்கு அந்த பொண்ணு கொடுக்கும் பாரு கவுண்டர், அது இதை விட நல்லா இருக்கும் என நாதன் நக்கலாக சொன்னான். ஏண்டா என அலறியவன், இப்பவே பீதிய கலப்புற, நானே கொஞ்சம் தெளிஞ்சு பேசலாம்னு போறேன், நீ வேற குழப்பாதடா என கெஞ்சுவது போல் சொல்ல, அட பாவி, எத்தனை பேரை கூண்டுல நிக்க வச்சு எப்படியெல்லாம் திணற அடிப்ப, இப்ப உனக்கே தண்ணி காட்ட ஆள் வந்துடுச்சு, சூப்பர் மச்சான், இனி வீட்டுல ஒரே கும்மாங்குத்து தான், சாரி கொண்டாட்டம்தான் என நாதன் கிண்டல் பண்ண, டேய் ரொம்ப ஓவரா பேசாத, என் அம்லு அப்படியெல்லாம் இல்ல, நான் சொன்னதை கேப்பா என அவன் தலையாட்டி சொல்ல, நானும் பார்க்கத்தானே போற என அவனும் அதே போல் சொல்ல, பின்பு அவனிடம் தணிந்த குரலில், தேவா, இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வரும் என்று நினைத்துத்தானே எல்லாம் செய்தோம், இப்போது ஏன் இப்படி கலங்கி போற, விடுடா, நான் உள்ளே நுழைந்ததும் உன்னை பார்த்த போது எப்படி இருந்தாய் தெரியுமா, சிங்கம் மாதிரி இருக்க வேண்டியவன் சுண்டெலி போல சுருங்கி போய் அமர்ந்திருந்தாய், எனக்கே ஏதோ போல் இருந்தது, எல்லாம் சரியாகிவிடும், கண்டிப்பாக நீ ரோஜாவோடு சந்தோஷமாக குடும்பம் நடத்த போற பாரு என அவனுக்கு நம்பிக்கை ஊட்டினான் நாதன். எனக்கும் புரியுதுடா, ஆனா ரோஜாவ என்னால் இந்த மாதிரி பார்க்க முடியல, அதான் என்றவன், இனி நான் பார்த்து கொள்கிறேன் என சொல்ல, உனக்கு நல்லதே நடக்கும் தேவா என அவனை அணைத்து அவனுக்கு தைரியம் சொன்னவன் பின்பு சிரித்து கொண்டே, சரிடா நான் கிளம்புறேன், நீயும் வரையா என கேட்க இருவரும் பேசியபடியே வெளியே வந்தனர். தேவா சென்றதும் ரதி விக்கித்தபடி நின்றிருக்க ரோஜாவை சீக்கிரம் கிளம்ப சொல்லிவிட்டு வெளியே வந்த ராம் தேவாவை காணாமல் தேட, அப்போது கதவின் ஓரத்தில் ரதி நிற்பதை பார்த்தவன் அவளிடம் சென்று, தேவா எங்க ரதி என கேட்க, தேவா செல்வதை வேடிக்கை பார்த்து நின்று கொண்டவள் திடீரென்று தன் அருகில் ஒரு குரல் கேட்டதும் அரண்டு திரும்ப, வெகு அருகில் ராம் நின்று கொண்டிருக்க அவனை பார்த்ததும் பயத்தில் என்ன பேசுவது என தெரியாமல் அவள் விழிக்க, அவளது அந்த மிரண்ட பார்வை அவனுக்கு பழைய நினைவுகளை நினைவுபடுத்த அவள் முகத்தையே பார்த்து கொண்டே, இந்த பார்வை தாண்டி 8 வருஷமா என்ன பாடா படுத்துது, அப்படியே என் மனசுல ஆணி அடிச்ச மாதிரி உன் பார்வை பதிஞ்சிடுச்சு. ஹேய் முல்லை மலர், உன்னை பார்க்காம 8 வருஷம் இருந்துட்டேன், ஆனா இனி அது ரொம்ப கஷ்டம், அது எப்படிடி உன் கண்ணால என்ன கட்டி போடுற, எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுறாங்க, ஆனா நான் உன் கண்ணை பார்த்து பயப்படுறேன், என்னை அது ரொம்ப இம்சிக்குது என அவளை கண்டதும் தன்னை மறந்து ராம் உளர, அவன் சொல்வது ஏதும் புரியாமல் ரதியோ விழித்து நிற்க, ஆம் ரதிக்கு ராம் சரணை அடையாளம் தெரியவில்லை. அவளை பொறுத்தவரை ராம் ரோஜாவின் உறவினர் என்றுதான் நினைத்திருக்கிறாள். ராம் அவளை முத்தமிட்ட போது கூட அவளுக்கு கோபம் வந்தது. ஆனால் ஏனோ தேவாவிடம் சொல்ல வேண்டும் என அவளுக்கு தோன்றவில்லை. அவள் நன்றாக யோசித்திருந்தால் பின்னால் வரும் பிரச்சனைகளை தவிர்த்திருக்கலாம். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.